Redmi Turbo 4 வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டிசைனஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சு. பார்க்கணும்னே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்கயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல பவர் பண்ணி வர ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா Dimensity-யோட 8400 Ultra அப்படின்ற ப்ராசஸரோட தான் வரப்போகுது. இது ஹீட் ஆகுமா ஆவாதான்றதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் தென் பிரைசிங் தான் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சைனால வந்து பாத்தீங்கன்னா 1999 yuan. அது அப்படியே நம்ம இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா 23,500 ரூபாய். ஒருவேளை நம்மளுக்கு Redmi வரப்போகுது இல்ல, நம்மளுக்கு Poco X7 Pro அப்படின்னு சொல்லி ஜனவரி 9 வந்து லான்ச் வந்து பண்ண போறாங்க. சோ ஒருவேளை அதே பேஸ் வேரியண்டான 256GB வேரியன்ட் நம்மளுக்கு 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்றாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்டு ஆஃபர்லாம் போட்டு நம்மளால 20,000 ரூபாய்க்கு இல்ல 21,000 வாங்க முடிஞ்சுன்னா செம டீலா இருக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 16 அப்புறமா 16 அப்புறமா 12 அப்படின்ற வேரியன்ட்டும் வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இந்தியா அண்ட் சைனாக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேட்டரியில வந்து 6550 mAh இருக்க போது. அந்த குளோபல் யூனிட்ஸ்லாம் 6000 mAh தான் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க யாராவது Poco X6 Pro யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.